ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்ல போனால் நிறைய பேரினுடைய ஃபேவரட்டான ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் மாறிக்கிட்டு இருக்கு. இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட சேனலாக நம்மளுடைய சேனல் இருக்குது. அதன்படி இன்றைக்கி நாம் சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த இல்லறம் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது இந்த நீண்ட நேரம் உச்சம் அடையாமல் ஆண்கள் எப்படி ஈடுபடுவது அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி ஆண்களுக்கு இருக்கிற ஒரு டவுட் இல்லைங்களா? ஏன்னா இந்த ஆண்களை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கான பர்சன். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை அதிகபட்சமாக 3 முறை அவ்வளவுதான் உச்சத்தை அடைய முடியும். அதுக்கு மேலே அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ல போனால் ரொம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு பல முறை அதே தெம்போடு அதே ஆற்றலோடு அவர்களால் ஈடுபட முடியும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஆண்கள் அதில் வீக்கு, பெண்கள் அதில் ஸ்ட்ராங். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண் தான் பார்த்தீங்கன்னா கலவியில் ஈடுபடுபவன், பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள். இது மனிதன் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுமே இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல். ஆண் தான் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான், பெண் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்வாள். ஸோ இந்த விஷயத்தில் என்ன வருதுன்னா, இந்த வீக்கான பர்சனான ஆண் நினைச்சாதான் அவனும் திருப்தி அடைஞ்சிக்க முடியும், அவனோடு சேர்ந்த அந்த துணையையும் திருப்திப்படுத்த முடியும். இந்த இடத்துல ஆண் வீக்காக இருக்கான், ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனும் ஃபஸ்ட்டு திருப்தி அடைய முடியாது, அவனோடு சேர்ந்த பெண்ணும் திருப்தி அடைய முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆணை பொறுத்து தான் அந்த இல்லறம் என்னும் சக்கரம் ஓடும். அதனால் ஆண்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்வது கட்டாயம். உடனே நீங்கள் கேட்பீங்க, ஐயோ என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்களே, பயமாக இருக்கே, எனக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது, இன்னும் ஒரு மாதம் இருக்குது, 10 நாள் இருக்குது, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே, ஏதாவது பண்ணணுமா சொல்லுங்கள், நான் இதற்கு முன்னாடியே நான் தயாராகிக்கிறேன் அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம். ஏன்னா சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை அப்படின்னு சொல்கிறது. மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்கணும், எப்படி அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புக்கு தெரியும், உங்களுடைய மனசுக்கு தெரிய வேண்டாம், உங்களோட உடம்புக்கு தெரியும். ஏன்னா வில் பி ஆல் ரெக்கார்டட். உங்களுடைய உடம்பில் ஜீன்ஸ்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாங்காய் இருக்குது, அந்த மாங்காவை பார்த்த உடனே நம்மளுக்கு எச்சூறுதா இல்லையா? ஊறுது. புளி இருக்குது, அந்த புளி பார்த்தோன்னே நம்மளுக்கு எச்சூறுது இல்லையா? இந்த புளியை பார்த்தா எச்சூறும், மாங்காவை பார்த்தா எச்சூறும் அப்படின்ட்டு யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? இல்லை தானே? அதை பார்த்தோன்னே இயற்கையாகவே நம்ம நாவலை எச்சூடுது. அது ஏன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சுருக்கிறீங்களா? எல்லா சுவையும் இருக்குது, பட் புளிப்பு சுவை பார்த்தா நாக்கிலே எச்சூறுது. கசப்பு சுவை பார்த்தோம், இப்போ ஒரு பாவக்காயை பார்க்குறோம், இல்லை ஒரு டேப்லெட்டை பார்க்குறேன்னா அந்த கசப்பு நம்மளோட மைண்டுக்கு பட்டு அதை பார்க்கும்போதே வேணாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குதா இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில் பி ஆல் ரெக்கார்டட். உள்ளே ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. சில பேர் பாருங்கள், அப்பா மாதிரியே நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பாவோட நடை அப்படிம்பாங்க, அப்பாவோட பேச்சு அப்படிம்பாங்க. செயல்பாடுகள்லேயே அதை வெளிப்படுத்துவாங்க. பிகாஸ் இட்ஸ்
ஆல் ரெக்கார்டட். உள்ள ஒவ்வொரு ஜீன்லையும் அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படி ஒரு இல்லறத்தை ஒரு ஆண் எப்படி நடத்த வேண்டும் என்பது யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. வாக்ஷாயனரே என்ன சொல்கிறாரு, ஆரம்பிக்கிறவே, அதாவது ஒரு குருவாக இருந்து ஆசானாக இருந்து உங்கள் கையை பிடிச்சி ஸ்கூல் கொண்டு போய் சேர்க்குறார். அவ்வளோதான். அந்த ஸ்கூலில் நீங்கள் தான் ஆசிரியர், நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை, நீங்கள் தான் ஆசிரியர். நீங்கள் சொல்லித்தரது தான் பாடம். அந்த மாதிரி இப்போ புரியுதா? ஸோ உங்களை கூட்டிக்கிட்டு போகிறது மட்டும்தான் வாக்ஷாயனர். அவர் சொன்னதை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? அதனால் எதையும் போட்டு பெருசாக திங்க் பண்ணிக்க வேண்டாம். என்ன ஒருத்தர் சொன்னார், இப்போ எனக்கு ஒரு மாதத்தில் கல்யாணங்க, ஏதாவது லேகியும் கிண்டுட்டா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீ எதையும் கிண்டாத தம்பி, உட்காந்துக்கிட்டே எதையாவது கிண்டுறான்ட்டு கிண்டிகிட்டு இருக்காத. நீ எப்போ இப்படி சாப்பிட்டுட்ருக்கியோ இப்போது அதே மாதிரி சாப்பிடு. அடிஷ்னலாக ஏதாவது ஒரு கீரையை சேர்த்துக்கோ. புதிதாக திருமணம் ஆகிறவங்களுக்கு நான் சொல்கிற 2 டிப்ஸ், என்ன சொல்ல போனால் 3 டிப்ஸு சொல்லுவேன். புதிதாக திருமணம் ஆனவங்களுக்கும் சரி, அல்லது திருமணமாகி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அடுத்த ஒரு ஹனிமூனுக்கு நாங்கள் தயாராகிறோம் அப்படின்ட்டு சில ஆண்கள்லாம் பிரியமாக சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிற 3 டிப்ஸு தொடர்ந்து 30 நாள் யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டரான் லெவல் அதிகமாயிடும். இந்த டெஸ்டோஸ்டரான் தான் ஆண்களுக்கும் ஆண்மையை கொடுக்குற ஹார்மோன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடைப்பயிற்சி. ஆண்கள் கொஞ்சமாவது வேலை செய்யணும். ஏன்னா ஆணுடைய உடம்பு ஒரு பெண்ணோட உடம்பை போல மென்மையானது இல்லை. பெண்களோட உடம்பு மென்மையானது. அவங்க இயற்கையாகவே அவங்களுக்குரிய வேலைகள்னு இருக்குது. சில வேலைகள் வீட்டு வேலைகள், சில வேலைகள் செய்வாங்க. இன்கேஸ் அவங்க எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் கூட அவங்களுடைய பாடியில் அது பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகாது. அதுக்குன்னு வேலை செய்யாமல் இருக்கலாமாலாம் கேட்காதீங்க. நான் ஒப்பீடுகளில் சொல்கிறேன். ஏன்னா நல்லா பாருங்கள், ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயம் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக வரும். அதுக்குன்னு பெண்களுக்கு வராதான்னு கேட்காதீங்க, மெஜாரிட்டி கம்மி. ஏன்னா அவங்களோட அந்த மாதவிடாய் சுழற்சி அவங்கள பல விஷயத்துலேருந்து காப்பாற்றுது. சரிங்களா? அவங்களுக்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் உடம்பே தற்காத்து கொள்ளும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்களுடைய உடல் வாகே வேறு மாதிரி. அவங்க கொஞ்சம் உழைக்கணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆண்கள் ஒரு 2 மாதம் எந்த வேலையும் செய்யாமல் நல்லா சாப்பிட்டு தூங்கி பாருங்கள், உடம்பு எப்படி ஒன்று வெயிட் கெயின் ஆகும், இல்லைன்னா உடம்பு நல்லா சோம்பேறித்தனம் ஆகிடும். ஒரு சொம்பை கூட எடுத்து வைக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு சோம்பேறி ஆகிடுவீங்க. பிகாஸ் ஆணினுடைய உடல் அந்த மாதிரி. நீங்கள் ஒரு 1 மந்த் எதுவும் பண்ணலன்னா டெஸ்டோஸ்டரான் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அந்த ஆண்மைக்கான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நடைப்பயிற்சி தினம் 45 நிமிடம் ஆண்கள் நடந்தால், தினம் 45 நிமிடம் ஆண்கள் நடந்தால், நாம் நடக்கிறதுங்கிறது ஓடணுமான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. மெதுவான சீரான நீண்ட தூர நடைப்பயிற்சி. மெதுவானா ரொம்ப மெதுவாக, சீராக போகணும். அதாவது நார்மலாக இப்போ ஒரு கடைக்கு போகும்போது எப்படி நடப்பீங்க, அந்த மாதிரி மெதுவாக நார்மலாக நடந்து போகணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம், 40 to 45 நிமிஷம், 1 hour கூட நடக்கலாம். பட் 1 hour ரொம்ப அதிகம் தான். 45 நிமிஷம் ஆண்கள் டெய்லி நடந்தாங்கன்னா டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அதிகரிக்கும். நிறைய இடங்களில் டெஸ்டோஸ்டரான் லெவல் அதிகம் பண்ண, இப்போ நான் அப்படியே சொல்கிறோம், சித்த மருந்துகளில் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கிறோம். தேவையே கிடையாதுங்க. தினம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆண்கள் நடந்தாங்கன்னாவே போதும். பாடியில் அந்த அளவுக்கு மாற்றம், ஆண்மை பன்மடங்கு பெருகும். இது மொதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாலும் ஆண்கள் டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும். இந்த கீரை அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சொல்கிறது, கீரைகளின் அரசன்னு நான் சொல்கிறது முருங்கைக்கீரையை. அவ்வளோ சத்து இருக்குது. முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துங்கிறது கிடையாது.
நான் வந்து ஒரு இதாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க, எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, என்னங்க பண்ணலாம் அப்படிமா. ஒன்றும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னா ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்கம்மா அப்படிமே. என்னன்னு கேட்பாங்க. முருங்கை மரம் ஒன்று நட்டு வச்சுருங்க அப்படிமே. அவங்க கேட்பாங்க, என்னங்க முருங்கை மரத்தை நட்டு வைக்க சொல்கிறீங்க? முருங்கை மரத்தை நட்டு வச்சா ஆரோக்கியம் வந்துடுமா? கண்டிப்பாக வருங்க, கண்டிப்பாக வரும். ஒரு கூட ஆப்பிள் சாப்பிட்றான், ஒரு கூட ஆரஞ்சு சாப்பிட்றான், பேரிச்சம்பழம் சாப்பிட்றான், பாதாம் சாப்பிட்றான், பிஸ்தா சாப்பிட்றான், முந்திரி சாப்பிட்றான். பணத்தை அப்படியே அள்ளி வீசுகிறாங்கங்க, பணத்தை அள்ளி வீசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு செல்வந்தர் ஒரு நாளைக்கு ஹெல்த்துக்கே 1000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறார். சாப்பிட்ற அந்த இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸு இதுக்கே நான் சொல்லுவேன், இப்போ இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி டெய்லி 1000 ருபீஸ்க்கு மேலே செலவு பண்ணி நீ உன் உடம்பை பார்க்கணுங்கிறது ரைட்டு, நல்லது, உன்னோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிற. பட் சும்மா கிடைக்குதே, கண்ணுக்கு தெரிஞ்சு யாருமே கண்டுக்காம கேட்பாரட்டு சும்மா கிடக்குதே. என்னன்னு கேட்பாரு, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நல்லா அழகாக உருவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக நல்லா வதக்கிட்டு அழகாக வேர்க்கடல பொடி பண்ணியோ பொட்டுக்கடல பொடி பண்ணியோ போட்டு தேங்காய் போட்டுட்டு ஒரு பொரியல் மாதிரி எண்ணெய் வெங்காயம் கடுகு இதெல்லாம் போட்டுட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ தேவைப்பட்டால் ஒரு முட்டை போட்டுட்டு இந்த முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிடுங்க. டெய்லி 1 கப் சாப்பிடுங்க, சரிங்களா? டெய்லி 1 கப்பு. சொல்லிட்டாருங்கிறதுக்கான ஆர்வ கோளாறுனா நிறைய சாப்பிட்றாதீங்க. முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, எந்த கீரையும் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு ஏற்படும். முருங்கைக்கீரைக்கும் அது விதிவிலக்கல்ல. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம்னு நினச்சி. ஸோ 1 கப் அளவுக்கு சாப்பிடுங்க அப்படிமே. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னங்க இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கா அப்படி. நான் சொல்லுவேன், ஏங்க நம்ம ஊரில் கேப்பாரற்று கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை பறித்து காய வச்சு பொடி பண்ணி வெளிநாட்டில் பல 1000 ரூபாய்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் முருங்கைக்கீரையில் இருக்கிற இந்த முருங்கைக்கீரை பொடியில் இருக்கிற பயன்கள் என்னன்னு சர்ச் பண்ணுங்க. எவ்வளோ விதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு. எவ்வளோ விட்டமின்ஸ், எவ்வளோ சத்துக்கள், இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது. நீங்கள் 4 பவுல் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ஒன்று தான், 1 கப் முருங்கைக்கீரை சாப்பிட்றது ஒன்று தான். நம்ம 4 பவுல் பேரிச்சம்பழத்தை 500 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். சும்மா கிடைக்கிற முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு முகம் சுளிப்போம். ஐயோ முருங்கைக்கீரையா, முருங்கைக்கீரை யார் சாப்பிடுவா, அது ரோட்டோரத்தில் இருக்கிறது. அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அந்த காலத்தில் முருங்கைக்கீரையை அதாவது முருங்கை மரத்தை வீட்டில் நட்டு வைக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அது சும்மா இல்லை, அது என்னென்னா குளிர்காலங்களில் எரிப்பூச்சி வரும் அந்த செடியில். இந்த எரிப்பூச்சி மேலே பட்டுச்சுன்னா அப்படியே அப்படியே அந்த பிச்சுக்கிற மாதிரி அப்படியே ஸ்கின்ல ரேஷ் மாதிரி வரும். இதுக்காக சொன்னாங்க. இன்றைக்கி அது அவசியமே இல்லை, ஏன்னா மருந்துகள் விற்கிது. லைட்டாக மருந்து தெளித்து விட்டிங்கன்னா அது வரவே வராது, செத்து போயிடுது. நீங்கள் ஃப்ரீயாக அதை நீங்கள் பறித்து சமைச்சு சாப்பிட்லாம். அந்த அந்த கம்பளி பூச்சி பிரச்சனையே வரதில்லை. ஸோ தயவு செஞ்சு நம்ம அந்த காலத்தை நாம் யோசிச்சிடும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, முருங்கை மரத்தில் வேதாளம் இருக்கும், அது வீட்டில் வைக்கக்கூடாது, பேய் வரும், பிசாசு. பேயும் வராது, பிசாசும் வராது, ஒன்றும் வராது. சாப்பிட்டனா நீங்கள் சீக்கிரம் பேயாக மாட்டீங்க, ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக வாழுவீங்க. நாம் சீக்கிரம் பேயாகக்கூடாதுன்னா இந்த முருங்கை மரத்தை நட்டு வச்சு தயவு செஞ்சு வளருங்க. நார்மலாக தொட்டியில் வச்சு வளர்க்கலாம், நார்மலாக மண்ணில் வச்சு வளர்க்கலாம், அற்புதமாக வளரும். ஒவ்வொரு சீசனுக்கு, ஒரு சீசனுக்கு இலை கொடுக்கும், ஒரு சீசனுக்கு காய் கொடுக்கும், ஒரு சீசனுக்கு பூ கொடுக்கும். எதாவது ஒன்று எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம். அந்த காலத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பசுமாடும் ஒரு முருங்கை மரமும் இருந்தால் அந்த குடும்பம் சேமமாக இருக்கும், ஒரு குடும்பத்தையே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2 பசுமாடும்பாங்க. அதாவது அம்மா பசு, தாய் பசு, கண்ணுக்குட்டி ஒன்று. ஏன்னா அப்போ தான் பால் கிடைக்கும். அடுத்தது முருங்கை மரம். முருங்கை மரத்தில் கீரை கிடைக்கும், காய் கிடைக்கும், பூ கிடைக்கும், இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு குடும்பத்தினோட அத்தனை ஜீவன்களையும் பூர்த்தி பண்ணுறதுக்கும் சத்துக்களை நிறைவு
நான் அழகாக சொல்லுவேன், நீங்கள் என்ன சமைச்சாலும் சரிங்க, முருங்கை இலை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் சமைக்கிற உணவுகளில் சும்மா உங்களோட கையில் சும்மா அள்ளி, ரொம்ப அள்ள வேண்டாம், ஒரு 3 வரலும் சேர்ந்த மாதிரி அள்ளி அதை போடுங்க. அதை போடுங்க, பொரியலில் போடுங்க, குழம்புல போடுங்க, அவியலில் போடுங்க, போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. எல்லா சத்துக்களும் கிடைக்குங்க. அன்னைக்கு நாளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ திருமணமாக அப்புறம் ஆண்கள் டெய்லி ஒரு சின்ன பவுல் முருங்கைக்கீரை முட்டையோடு சாப்பிட்டா என்ன அபரிவிதமான சத்து. ஒரு மருந்து இன்னொரு மருந்தோடு சேரும்போது சத்துக்கள் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு தேன் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு மருத்துவ பொருள். நிறைய மருத்துவ குணம் உண்டு. இந்த தேனை எந்த சித்த மருத்துவ பொருளோடு, இப்போ சூரணம் இருக்குன்னு வைங்க, அந்த சூரணத்தோடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த சூரணத்தோட தன்மை 2 மடங்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி முருங்கைக்கீரையோடு முட்டை சேர்ந்துச்சுன்னா அதனோட சத்து 2 மடங்கு அதிகரிக்கும். ஸோ அந்த முருங்கைக்கீரையை முட்டையோடு சேர்த்து உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அற்புதமான நன்மை கிடைக்கும். சரிங்களா? இது 2வது. ஃபஸ்ட்டு நடக்கணும், அடுத்து முருங்கைக்கீரை சாப்பிடணும், முட்டையோடு சாப்பிட்றது இன்னும் சிறப்பானது அப்படின்ட்டு. 3வது விஷயம் என்னங்க, என்னோட அந்த ஒரு ஆண்மையை அதிகரிப்பு செய்கிறதுக்கு 3வது விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் ஓவர் திங்கிங். இதுதான் முக்கியமான விஷயம். டோன்ட் ஓவர் திங்கிங். எதை பற்றியும் யோசிக்காதீங்க. டோன்ட் கம்பேரிசன். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அதிகமான சிந்தனையும் அதிகமான ஒப்பீடுதலும் கூட சில சமயங்களில் உங்களுடைய ஆண்மையை குறைத்துவிடும். அவனை மாதிரி நான் இல்லையே, அவனை மாதிரி என்னுடைய உறுப்பு இல்லையே, அவனை மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இல்லையே, இன்னும் சொல்லப்போனால் பாதி பொய், முக்கால்வாசி பொய், பாதி கூட சொல்ல மாட்டேன். சமீபத்தில் ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னார், அவரோட ஃப்ரெண்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். என்னென்னா, நான் இரவு முழுவதும் இல்லறத்தில் இருந்தேன், இரவு முழுவதும் என்னோடய உறுப்பு நல்லா எழுச்சியாக இருந்தது, நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட சொன்ன உடனே நான் சொன்னேன், அதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக நம்புகிறேங்க. நம்புறதுனால தான் நான் அந்த மாத்திரை சாப்பிட்லாமா, இந்த மாத்திரை சாப்பிட்லாமா. இன்னும் அவர் என்ன சொன்னது, ஐயோ எனக்கு ஏதாவது வந்துடுச்சா, அவனால் ஈடுபட முடியுது, என்னால் ஈடுபட முடியல, ஸோ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா அப்படின்ட்டுலாம் எனக்கு திங்கிங் வருதுங்க, யோசனை வருதுங்கன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிரிப்பு தான் வந்தது. என்னங்க இப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி மைண்ட் செட்டில் எப்படிங்கிறீங்க? ஏன்னா அது ஒரு உறுப்பு, கண் மாதிரி, கை மாறி, கால் மாறி, அது ஒரு சாதாரண உறுப்பு. அதை பயன்படுத்தி ஒரு நபர் இரவு முழுவதும் எப்படி ஒர்க் பண்ண வைக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆணுடைய அந்தரங்க உறுப்பினுடைய எழுச்சி நேரமே 4லேருந்து 7 நிமிஷம் தான். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் கூட ஏதோ ஏற்றுக்கலாம், சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கலாம். அப்பயே ஏற்றுக்க முடியாது, இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கலாம். பட் சொன்ன மாதிரி இரவு முழுவதும் இருந்தால் அது என்ன உறுப்பா இல்லை கடப்பாறையா அப்படின்னு தான் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தோணுது. அதனால் டோன்ட் திங்கிங் ஓவர். 2வது, கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க மாதிரி நம்மளுக்கு இல்லையேன்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறை வேறு, ஒவ்வொருவருடைய ஜெனட்டிக் வேறு. அவங்க மாதிரி நம்மளால் வேலைக்கு போக முடியலையே, அவங்க மாதிரி நம்மளால் சம்பாதிக்க முடியலையே, அவங்களால நம்மளாட்ட நாலேஜை வளர்த்துக்க முடியல. இப்படி திங்கிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்கு போட்டு திங்கிங் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஓவர் திங்கிங் அப்படின்னு நான் சொல்லுவோம். டோன்ட் கம்பேரிசன் அப்படின்ட்டு. அதே மாதிரி திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களோட துணையோடு ஈடுபடணும்னு விரும்பும் போதுங்க ஒரு புதுவித அனுபவத்தை ஆண்கள் கேட்குறாங்க. நீண்ட நேரம் இருக்கணும், ஒரு புதுவிதமாக, நார்மலாக எனக்கு நோ ப்ராப்ளம், பட் புதுவிதமாக நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏலக்காய் இருக்கு இல்லையா, இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான புத்துணர்ச்சியை உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்.
இன்ஸ்டண்ட்டான ஒரு புத்துணர்ச்சி, இன்ஸ்டண்ட்டான ஒரு உற்சாகம் கொடுத்து சலிப்பு இல்லாமல் நீண்ட நேரம் நீங்கள் ஈடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பொருள். ஸோ ஒரு ஏலக்காயை எடுத்து நல்லா வாயில் போட்டு மென்னுட்டு வெந்நீர் குடிச்சிக்கலாம். இல்லைன்னா லைட்டாக மென்னுட்டு உங்களுடைய வாயிலேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு கூட நீங்கள் ஈடுபடலாம். இப்படி வாயில் நீங்கள் ஏலக்காயை வச்சுட்டு நீங்கள் ஈடுபடும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் உடம்புக்கு கொடுக்குற ஒரு உடனே உடம்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ், அதே மாதிரி புத்துணர்ச்சி, அதே நேரத்தில் இதன் மூலமாக உங்களுடைய நீர்த்து போன திரவம் நல்லா கட்டியாகும். இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஏலக்காய் வாயில் வச்சுட்டு நல்லா மென்று முழுங்கி வெந்நீர் குடித்தாலும் சரி, இல்லை ஒரு ரெண்டு கடி கடிச்சிட்டு ஓரமாக வாய்க்கு ஓரமாக வச்சுக்கிட்டாலும் சரி. சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆண்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஏலக்காய் போதும். சரிங்களா? திருமணம் ஆக போகிறவங்களுக்கும் சொல்லியாச்சு, திருமணம் ஆனவங்களுக்கும் சில டிப்ஸ் நான் சொல்லிட்டேன், அதாவது ஏலக்காய் டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.